வணக்கம், நான் பாலு. இன்றைக்கும் ஒரு ஸ்டாண்டர்டான பிஸ்னஸ் ஐடியோட வந்திருக்கேன். இன்றைக்கும் ஒரு மேனுஃபேக்சரிங் ரிலேட்டடான ஒரு பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு ஸ்டாண்டர்டான ப்ராடக்ட்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா, அப்படியான ஒரு பிஸ்னஸ் தான். ஆல்ரெடி நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி பைக் பாலிஷ் அண்ட் கார் ஷாம்பு மேக்கிங் பிஸ்னஸ் பற்றி வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கான லிங்க்கு கூட கீழே இருக்குது, வேணும்னா பார்த்துக்காங்க, உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, ஸோ இன்றைக்கும் அது ரிலேட்டடான ஒரு பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது கிளாஸ் கிளீனர் மேக்கிங் பிஸ்னஸ் பற்றி தான். எந்த மாதிரியான கிளாஸ்னால் கார் கிளாஸ், டோர் கிளாஸ், இந்த மாதிரி ஆல் டைப் ஆஃப் கிளாஸ் கிளீனர் மேக்கிங், அந்த கிளீனர் மேக்கிங் பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரியான ப்ராடக்ட் எல்லாமே நல்ல ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு பிஸ்னஸாக இருக்கும். ஏன்னா நம்ம எந்த ஒரு மிஷினரிஸும் இல்லாமல் சிம்பிளான ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் மூலமாக ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸே நம்மளால் மேக் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஜஸ்ட் நம்ம இன்க்ரீடியன்ட் ஆட் மட்டும் பண்ணால் போதும், நம்மளால் ஈஸியாக மேக் பண்ண முடியும். இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் மேக்கிங் காஸ்ட் கூட ரொம்ப லோவானது தான். ஸோ நம்ம செல்லிங் காஸ்ட், அந்த ப்ரொமோஷன் காஸ்ட் தான் அதிகமாகவே தவிர மேக்கிங் காஸ்ட் வந்து ரொம்ப கம்மி தான். பட் செல்லிங் காஸ்ட் வந்து ரொம்பவே அதிகம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஏன்னா ப்ரொமோஷனால தான் செல்லிங் காஸ்ட்டே அதிகமாகுது. சரிங்களா, ஓகே. இந்த வீடியோவில் எப்படி இது என்ன ஃபார்முலா, இது என்னென்ன ரா மெட்டீரியல் ஆட் பண்ணுறாங்க, தென் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், தென் எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கலான்ற ஃபுல் டீட்டெயில் பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல என்னென்ன ரா மெட்டீரியல் வேணும் அப்படின்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ரப்பிங் ஆல்கஹால், ரெண்டாவது அடுத்தது வினிகர், நார்மலாக ஒயிட் வினிகர், அதுக்கப்புறம் வாட்டர், அதுக்கப்புறம் பெட் பாட்டில். ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரே கண்டு இருக்கக்கூடிய பெட் பாட்டில். அதுக்கப்புறம் தேவைன்னா கலர் அண்ட் பெர்ஃப்யூம் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரப்பிங் ஆல்கஹால்னால் க்ளீனிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுற ஒரு பொருள் தான். அதிக அளவில் க்ளீனிங் பர்பஸில் முக்கியமான ஒரு பொருள்னு கூட சொல்லலாம். அதுக்கு வினிகர் வந்து நார்மலாக அந்த சமையலுக்கு யூஸ் பண்ணுற அந்த வினிகர் தான். ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவையான ரா மெட்டீரியல். பார்க்கும்போது நம்மளுக்கு மொத்தமே இவ்வளவு தான். இப்போ இந்த கிளீனர் மேக் பண்ணுறதுக்கான ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் பற்றி பார்க்கலாம். அதாவது 500 ml, 1/2 லிட்டர் நம்ம இந்த கிளீனர் மேக் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் என்ன, எந்தெந்த அளவில் எந்தெந்த ரா மெட்டீரியல் ஆட் பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நார்மல் ஒயிட் வினிகர் தான், அது கூட 100 ml ஆட் பண்ணிக்கணும். அது கூட ரப்பிங் ஆல்கஹால், அது 100 ml நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ டோட்டலாக 200 ml ஆச்சு. ஸோ அந்த வினிகர் வந்து நம்ம கடையில் வாங்கணும் கூட அவசியம் இல்லை, நம்மளே கூட ஓனாக கூட மேக் பண்ணலாம். ஸோ அந்த வினிகர் எப்படி மேக் பண்ணணும்னு நாளைக்கு வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணிக்கிறேன், போஸ்ட் பண்ணுவேன். ஸோ வேணும்னா நாளைக்கு அதை பார்த்துக்காங்க. சரிங்களா, இப்போ 200 ml ஆச்சு. அதோட 300 ml நம்ம வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ நம்மளுக்கு சின்ன லெவலில் இந்த எம்எல் கணக்கில் நம்ம பண்ணும்போது 100 ml 200 ml பண்ணும்போது நம்ம மிக்சிங்க்கு எதுவும் தேவையில்லை. பட் நம்ம பெரிய லிட்டர் கணக்கில் பண்ணும்போது ஏதாவது இந்த பெயிண்டர் மிக்சர்லாம் இருக்கும். ஸோ அதை நம்ம வாங்கி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் பார்க்கும்போது இவ்வளோ தான். இது தவிர நம்ம கலர் இல்லைனா பெர்ஃப்யூம் எதுவும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பிராண்டுக்குன்னு தனியாக ஏதாட்டும் ஒரு கலர் இல்லை ஒரு ஸ்மெல் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு இருந்தாப்பில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம வீட்டிலே வச்சு கூட நீங்கள் இந்த எம்எல் கணக்கில் நீங்கள் ட்ரை பண்ணி கூட பார்க்கலாம். சரிங்களா, ஸோ இதுக்கான காஸ்ட் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 25 ரூபா தான் ஆச்சு. ஸோ இதை தவிர வேறு எந்த காஸ்ட்டும் ஆகாது. ஸோ ஒரு 1/2 லிட்டர் மேக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 25 ரூபா தான் ஆகும். சரிங்களா, இந்த மாதிரியான ஸ்ப்ரே கன் பாட்டிலில், பெட் பாட்டிலில் நம்ம ஃபில் பண்ணிவிட்டு, ஸோ நம்மளுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்டிக்கரிங் எதுவும் டிசைன் பண்ணி வச்சுட்டு அதில் ஒட்டிட்டு நம்ம பேக் பண்ணி வச்சிட வேண்டியதான். ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கான ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்கும்போது நம்மளுக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வராது, சிம்பிளாக நம்மளால் பண்ண முடியும். பெட் பாட்டில் வந்து ஒரு 10,000 அந்த ரேஞ்சில் நம்மளுக்கு ஆகும். அதுக்கப்புறம் ஸ்டிக்கரிங் பார்த்திங்கன்னா அந்த சில்வர் கோட்டட், அந்த மாதிரி கோல்டன் கோட்டடில் உள்ள ஸ்டிக்கரிங்லாம் பண்ணால் கொஞ்சம் பிராண்டடாக இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு 3,000 ஆகும். நார்மல் ஸ்டிக்கரிங்னா ஒரு 1,000 போல் ஆகும். அதுக்கப்புறம் ரப்பிங் ஆல்கஹால் வந்து நம்மளால் லிட்டர் கணக்கில் வாங்க முடியாது. அதாவது 10 லிட்டர் 20 லிட்டர்னு வாங்க முடியாது. மொத்தமாக ஒரு பேரலாக தான் வாங்க முடியும். அதாவது 120 லிட்டரில் ஒரு பேரல், அதாவது 11,200 ரூபா அந்த ரேஞ்சில் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ அப்படியே வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் வினிகர் பார்த்திங்கன்னா ஒரு 1000 ருபீஸ் ஆகும். ஸோ நான் முடிஞ்சால் நம்மளை வீட்டிலே பண்ணால் அதோட கம்மியாகவும் ஆகும். ஸோ நாளைக்கு இந்த வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன், நாளைக்கு அதை பாருங்கள், கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் மிக்சிங் மிஷின், நார்மலாக அந்த பெயிண்ட்லாம் மிக்ஸ் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி மிஷின் நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணாலே போதும். அதுக்கு ஒரு 4,000 ஆகும். அதுக்கப்புறம் காட்டன் பாக்ஸ், மொத்தமாக நம்ம பேக் பண்ணுறதுக்கான காட்டன் பாக்ஸ் ஒரு 10,000. ஸோ டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்க்கும்போது நம்மளுக்கு இவ்வளோ தான். ஜஸ்ட் ஒரு 40,000க்குள்ளே நம்மளுக்கு அடங்கிடும். ஸோ நம்மளுக்கு தயாரிப்பு விலைன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த அளவுக்குள்ளே நம்மளுக்கு அடங்கிடும். அதுக்கப்புறம் ஒரு 500 ml அந்த பாட்டில் மேக் பண்ணுறதுக்கான காஸ்ட், ஒரு பாட்டில் மேக் பண்ணுறதுக்கான காஸ்ட் நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஆகுனா, ரப்பிங் ஆல்கஹால் வந்து ஒரு 7 ருபீஸ், வினிகர் ஒரு 4 ருபீஸ், பெட் பாட்டில் வந்து ஒரு 7 ருபீஸ், அதை தவிர ஸ்டிக்கரிங் வந்து ஒரு 1 ருபீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் நம்மளுக்கு ப்ரொமோஷன் காஸ்ட் வந்து ஒரு 5 ருபீஸ். டோட்டலாக ஒரு 1/2 லிட்டர் பாட்டில் அந்த கிளீனர் மேக் பண்ணுற காஸ்ட் பார்த்திங்கன்னா 25 ரூபா அந்த ரேஞ்சுக்குலாம் நம்மளுக்கு ஆகுது. ஸோ 1 லிட்டர் காஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 50 ருபீஸ் ஆகுது. ஸோ நம்ம 50 ருபீஸுக்கு நம்ம மேக் பண்ண பாட்டில் ஒரு எந்த அளவுக்கு நம்மளால் செல் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா 500 ml மேக்கிங் காஸ்ட் 25 ருபீஸ். பட் நம்ம செல்லிங் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 250 ரூபாய்க்கு வரைக்கும் நம்மளால் செல் பண்ண முடியுது. நான் ரொம்ப கம்மியாக சொல்கிறேன், நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு செல் பண்ணுறாங்கன்னு. ஸோ ஆன்லைனில் கிட்டத்தட்ட ஒரு 400
400 வரைக்கும் செல் பண்ணுறாங்க. 1/2 லிட்டர் பாட்டில் 400 வரைக்கும் செல் பண்ணுறாங்க. நம்ம ஒரு 250 ரூபா நம்ம அந்த மார்ஜினில் வச்சு பண்ணாலே 1 லிட்டருக்கு 400 வரைக்கும் நம்மளால் ப்ராஃபிட் எடுக்க முடியும். இந்த மாதிரியான ப்ராடக்ட்லாம் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டிங் தான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம தயாரிப்பு விலைலாம் ரொம்ப சிம்பிள் தான். ஸோ தயாரிக்கிற விலையும் நம்மளுக்கு ரொம்ப கம்மி தான். ஸோ அதனால் மார்க்கெட்டிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா பீப்புள் மோஸ்ட்லி வந்து பிராண்டட் பாப்புலர் பிராண்டட் பார்த்துல வாங்க மாட்டாங்க. ஸோ நம்மளுக்கு காதில் கேட்குற அந்த மாதிரி பிராண்டட் தான் வாங்குவாங்க. ஸோ நம்மளுக்கு எந்த அளவுக்கு ப்ரொமோஷன் பண்ணுறோமோ ஸோ அந்த அளவுக்கு நம்மளால் ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ இந்த கிளாஸ் கிளீனிங் இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் ஸோ நம்மளுக்கு வந்து எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு யூஸ் பண்ணுறது, அதாவது ஸ்கூல் ஆகட்டும், காலேஜ் ஆகட்டும், ஹோட்டல் ஆகட்டும், ஸோ எல்லா விதமான இண்டஸ்ட்ரியிலையும் எல்லா விதமான பிளேஸ்லையும் இந்த மாதிரி கிளீனிங் வந்து நம்மளுக்கு அதிகமாக யூஸ் ஆகும். ஸோ இந்த மார்க்கெட்டிங் பண்ணும்போது சூப்பர் மார்க்கெட், ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ், இந்த லோக்கல் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இந்த மாதிரி எல்லா பிளேஸ்லையும் நம்மளால் மார்க்கெட்டிங் பண்ணலாம். ஸோ இது ப்ராஃபிட் மேக்கிங் பிஸ்னஸ் தான். ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஸ்பயர் பண்ணியிருக்கோம் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியாவோட வரேன். தேங்க்யூ.